மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரம் 50வது பாடல். 50 என்றாலே வாழ்க்கையிலே ஒரு சிறப்புண்டு. நாம் 50 பாடல்களை பாடிவிட்டோம் என்று நினைக்கின்ற பொழுது திருமூலரின் திருவடிகளுக்கு ஒரு வந்தனம் வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அல்லவா? ஆகா, 50 பாடல்களை கேட்டவர்கள் உள்ளத்தில் எத்தனை இன்பங்கள் பெருகி இருக்கும். அந்த பாடல்களை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அவருடைய 50வது பாடல் வரிகளை படிப்போமா? அதில் இருக்கின்ற பொருளை அறிவோமா? இதோ அந்த வரிகள் வந்து கொண்டு இருக்கின்றன. சுடுவன் செஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவான் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே. சுடுவன் செஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவான் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே. சுடுவன், பாடுவன், ஆடுவன் அப்படியெல்லாம் வரிசையாக ஒரு 4 வரியை சொல்லிட்டு வராரு. இந்த சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் பாட வேண்டும். அதுதான் இந்த நிலை. அதில் வைப்பர் அப்படின்னு சொல்லுவார். யார் வைப்பர் அப்படின்னா, சிவன் சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை எப்பொழுதுமே அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பக்தர்கள். ஒரு சாரர். அடுத்த சாரர் என்ன செய்வார்னா, அவருடைய திருவடிகளுக்கு பாடுவன், பாடுவன் பாடுவது அது என்ன? பன்மலர் தூவி. பன்மலர்னா பலவிதமான மலர்களை தூவி இறைவனுடைய திருவடிகளை வணங்குவார்கள். நாகலிங்க மரம் என்று ஒரு மரம் இருக்கு. அந்த மலர் அப்படி பூத்து இருக்கும் பொழுது அதில் பார்த்திங்கன்னா சிவபெருமானினுடைய ஒரு அடையாளம் சின்னமானது தெரியும். அப்படியே விரிஞ்சு இருக்கும். அது மேலே நாகலிங்கம் சொல்லக்கூடிய 5 தலை பாம்பு அப்படியே படம் எடுத்து இப்படி இருக்கும். இங்கே சிவன் இருக்காருன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த மலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அத்தகைய மலர் இறைவன் இயற்கையாகவே படைத்திருக்கிறார். இறைவன் இருக்கானான்னா அந்த சின்னத்தை ஏன் மலரில் கொண்டு வந்து வைக்கணும்? அது அத்தனைய ஒரு சிறப்புடைய மலர் தான் நாகலிங்க பூன்னு சொல்லுவோம். அது தேவலோகத்து பூ கூட சொல்லுவாங்க. அது கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்திரலோகத்தில் போய் அந்த தேவ மலர் இருக்கும், அதை பறித்து கொண்டு வந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் கதைகள் உண்டு. அந்த காலத்து கதைகளெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இந்த ஒரு மலர்களை கொண்டு தூவி இறைவனை வணங்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஜனைகள் செய்வார்கள். அதுவும் விஷ்ணு பஜனைகள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆடி ஆடி பாடி அப்படியே தளர்ந்து போயிடுவாங்க. அந்த கையில் ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு ஆடும் பொழுது, அந்த பஜனைகள் செய்து வரும்பொழுது அந்த உடலும் உள்ளமும் அந்த கால்களும் கைகளும் எல்லாமே ஆடும். அதை பஜனைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சிவபெருமானிடத்திலும் அவருடைய கட்டையை வச்சுக்கிட்டு அவங்கள்தான் பாடுவாங்க. இப்போ அடியார்கள்லாம் ஓதுவார்கள். அடியார்கள்லாம் அந்த தேவாரம் திருவாசகமெல்லாம் படிக்கும் பொழுது அந்த சங்கை எடுத்து ஊதுவாங்க. ஒரு பாடல்கள், ஒரு 10 பாடல்கள், ஒரு 50 பாடல், 100 பாடல் முடிந்த உடனே சங்கை ஊதி இறைவனுக்கு நாங்கள் பாடிட்டோம், அருளை கொடு அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுடைய அடியார்களுடைய பாடல்களை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் பாடிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு புடவை புது புடவையை போடுவாங்க. அப்போ அவரவர்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு இருக்கின்ற அந்த சொல்லுவோம் ருத்ராட்சம் மாலை, அதை எடுத்து போடுவாங்க. அவரவர்கள் வணங்கியது என்னென்ன இப்போது அடியார்கள்லாம் இருக்காங்களோ அவரவர்களுடைய பொருள்களை அந்த ஊஞ்சலில் போட்டு அந்த நாமத்தை சொல்லி அந்த ஊஞ்சலை ஆட்டுவார்கள். அது எவ்வளோ பெரிய அழகு தெரியுமா? அழகு மட்டுமல்ல, புண்ணியம். அதை பார்த்தாலே புண்ணியம், அதை கேட்டாலே புண்ணியம். அப்படி பாடியும் ஆடியும் மலர்களை தூவியும் இறைவனை வணங்குகிறார்கள் அடியார்கள். அப்படியெல்லாம் வணங்கும் பொழுது அவர்களுக்கு இறைவனானவன் காட்சி கொடுக்கின்றார். சரி,
இது சிவபெருமானினுடைய பெருமைகளே. ஆனால் நம்ம ஒரு குட்டி கதை சொன்னாதானே அந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, எப்பொழுதுமே தன்னுடைய அடியார்கள் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அப்போ உலகையை படைக்கக்கூடிய பிரம்மா, நம்ம சொல்லுவோம் பிரம்மாவுக்கு 4 தலை அப்படின்னு. கிடையாது, பிரம்மாவுக்கு 5 தலைகள். சிவபெருமானுக்கும் 5 தலைகள் உண்டு. அது நிறைய கதைகள் அதுக்கெல்லாம் உண்டு. ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லிடுறேன். பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்ததுனால, அப்போ சிவபெருமானை விட நானும் உயர்ந்தவன். அந்த அகங்காரம், தெய்வங்களாக இருந்தாலும் அந்த இடத்திலே அகங்காரம் கூடாது. எப்பொழுதும் உள்ளம் தூய்மையாக இருந்தால் இறைவனானவர் அங்கே வீற்றிருப்பார். இப்போ பார்க்கும் பொழுது அவர் என்ன ஆயிடுதுன்னா, அகங்காரம் வந்துடுது. இன்னும் எனக்கும் 5 தலைகள் இருக்குது, நானும் உலகத்தையே படைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்கறது அப்படின்ற ஒரு விதமான ஒரு கர்வம் ஏறி விடுகிறது. இதை சிவபெருமான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் ஒன்றுமே சொல்லலை அவர். அவ்வளோதானே, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னுட்டு வச்சுட்டார். அவர் என்ன செய்கிறாரு, நேரம் பார்த்து ஒரு மத யானையை உருவாக்குகின்றார். அப்படி மத யானைன்னா அது என்ன பண்ணும்? அதுக்கு மதம் பிடிச்ச யானை சும்மா இருக்குமா? அது உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. உலகம் என்றால் உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள். அப்போ எல்லாத்தையுமே அது அப்படியே அப்படியே போகுது. ஒரு 4 மனுஷாலை அப்படியே தூக்கி அடிக்குது. இந்த பக்கம் போது ஒரு தென்னை மரத்தை அப்படியே பிடுங்கி எறியுது. இதையெல்லாம் சிவபெருமான் செய்கின்ற செயல் என்று தெரியாமல் பிரம்மா பார்க்குறாரு. பார்த்துட்ட உடனே, ஐயோ, நாம் படைக்கின்ற இந்த உயிர்களை எல்லாம் இந்த யானையானது அழித்து கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்யறது? அப்போ உலகமே அழிஞ்சு போயிடுமே, இதுவா சிறப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் இடத்துல ஓடுறார். அப்பா, இது சரியா இருக்கா தெரியலையே. இப்படி ஒரு உயிர், ஒரே ஒரு யானை மதம் பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு வருது. இப்படி எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் மறுபடியும் படைக்கணும், என்னப்பா பண்ணுறது? உயிர்களே இல்லாமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் மண்டாடுறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதுக்காக என்ன பிரம்மா, அடக்கிட்டா போச்சு, இது என்ன பெரிய விஷயமா என்ன, நீயே அடக்கேன் அப்படின்றார். இங்கிட்டு ஏன் வர, உனக்கு முடியும், நீ மட்டும் நான் படைக்கும் கடவுள், படைக்கிறப்போ உனக்கு அடக்கவும் தெரியும் இல்லையா, நீயே அடக்கு அப்படின்றார். அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போய் அந்த மத யானையோட போய் அடக்கணும் பார்க்குறாரு, முடியல. எப்பா, என்னால் அடக்க முடியல, நான் ஒத்துக்கிறேன், தயவு பண்ணி நீயே போய் அடக்க முடியுமா பாரு அப்படின்றார். இவர் என்ன செய்கிறாரு, உடனே போகிறாரு. அங்கே ஒரே ஒரு பெரம்பு இருக்கு இல்லையா, அதை காட்டில் பெரம்புகள் அங்கங்கே இருக்கும். அதில் சின்ன குச்சி தான் பெரம்புன்றது. அந்த சின்ன குச்சியை எடுக்கிறார் கையில், எடுத்து அந்த யானையை அடக்குகின்றார். ஒன்றுமே பண்ணல, அதை தூக்கி அப்படி காட்டும் பொழுதே அந்த யானையானது, அந்த மதமானது அடங்கி அப்படியே அவருடைய திருவடியில் அமர்ந்து விடுகிறது. இந்த காட்சியை யார் பார்க்கறது? பிரம்மா பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம். ஆக தான் என்கின்ற கர்வம் அந்த இடத்துல அழிஞ்சு போச்சு. அந்த தான் என்ற கர்வம் அழிந்ததுனால அவருடைய உள்ளம் தெளிவு பெற்றது. அவரவருக்கு இருக்கிற கடமையை அவரவர் தான் செய்ய முடியும். அடுத்தவருடைய செயலை என்னால் செய்ய முடியும், அகந்தை கூடாது. அந்த நிலைக்கு நாம் உயருவதற்கு என்ன என்ற வழிகளை தேடலாம். அவ்வாறுதான் சிவபெருமானினுடைய பெருமைகளை உணர்த்த இந்த பாடலில் திருமூலர் அழகான வரிகளை வைத்து மனிதனுடைய ஆணவம் அகன்று முக்தி அடைவதற்கு திருவடிகளை பற்றினால், எப்பொழுது மலர் தூவுவதோ, அவருடைய திருவடிகளை எடுத்து சென்னியில் வைத்து கொண்டு, சென்னி என்றால் தலையில் வைத்து கொண்டு ஆடுவதோ பாடுவதோ மலர்களை தூவுவதோ முக்கியமல்ல, உன்னுடைய உள்ளத்திலே நான் இருக்கிறேனா, என்னை நித்தமும் நீ நினைக்கின்றாயா என்பதுதான் முக்கியம் என கூறி இந்த பாடல் மூலமாக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், அகந்தையை எப்படி அழித்து கொண்டு
நிர்மூலமாக இருக்க வேண்டும் என்பதனை எடுத்துரைத்திருக்கிறார். இங்கே வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.